ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷப ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். ரிஷப ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷப ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலை துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சியானது இந்த அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக கிடைக்க போகுது. குறிப்பா இதன் மூலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது போன மாத கடைசியிலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு தான் போயிருக்காருங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயர்வுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து
இருந்து அதோட பலன்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்ன சாமி, சனியோடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாருங்க. அது வந்து சனி பயிற்சியாக பார்க்கப்படுது. அங்கே போயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மைனஸாக மட்டும்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது திரும்ப வந்து கும்பராசி வீட்டுக்கே வந்துடுவாருங்க. அவர் வந்தாலுமே கூட இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு மைனஸாக இருந்தவர் முழுவதுமாக பிளஸ்ஸாக மாறி கூடுதல் ஒரு முன்னேற்றத்தை எல்லா ராசிக்காரங்களுக்குமே தரப்போறார். இதுல குறிப்பா அதிகமா பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்க கூடவே இல்லை உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கொடுத்து ஒரு கௌரவமான இடத்துல இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம்ங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா ரிஷபராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே. வயசு 30 33 35 38 ஆகியுமே அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுறாங்க. நிறைய நபர்கள் இருக்காங்க. நாங்கள் என்னதான் பண்ணுறது கல்யாணம் ஆகுமா ஆகாதா சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி 5 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பமாக இல்லை வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதாவது ரீசன் சொல்லி அடிக்கடி
தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய கனவுகளை நனவாக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் வேலையில் வெற்றி பெற தொடக்கத்திலிருந்தே கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள் மீட்க அல்லது பிறர் நிலம் அல்லது சொத்து தொடர்பான தகராறுகளை தீர்க்க நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்கும். முடிந்தால் இது போன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதற்கு பதிலாக இணக்கமாக தீர்க்கவும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வேலைக்காக நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் போக வேண்டியிருக்கும். பயணம் சோர்வாக இருக்கும், ஆனால் நன்மையை தரும். நெருங்கிய நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. அன்புக்குரியவருடான உங்கள் உறவு மோசமடைந்திருந்தால் அதை முன்முயற்சி எடுப்பது அனைத்து தவறான புரிதல்களையும் தீர்க்கும். உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பருவகால நோய்கள் வரதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரிங்க ரொம்ப நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமமான நிலை உண்டாகலாம். சில இடங்களில் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியத்தோடு ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமமான நிலை உண்டாகும். சில இடங்களில் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை மதிப்பு மரியாதையும் கொண்டு வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுகின்ற நிலை உருவாகும். அடுத்ததா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு தகுந்த நேரம்ங்க இது. அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். பெரியோர்களின் அன்பு கிடைக்கும். அடுத்ததாக குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு பாடுபட வேண்டியிருக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து சிறப்படைவீங்க. புதிய முதலீடுகள் மிக தைரியமாக இறங்கலாம்ங்க. எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பையும் பொறுப்பும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை சாமர்த்தியமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அலுப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டிய காலகட்டாயம் இது. பண விஷயத்துல மிகவும் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் 26, 28. அதிர்ஷ்டமான எண்கள்னா 6, 2ங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வளம் உண்டாகும். கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிருங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேங்க. அந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யவும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் தொடர்ந்து நடக்குங்க. அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே முகமலர வணங்குகின்றேன் தினந்தோறும் ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை கட்டாயமாக 27 முறை டெய்லி சொல்லணுங்க. சொல்லிட்டு தான் நீங்கள் அன்றாட வேலைகளை தொடங்கணும். அப்போ தான் உங்களால் மகிழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில். ஓகேங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.